Hi friends, welcome to Marichu Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி மஷ்ரூம் ரைஸ். மஷ்ரூம் ரைஸ் எப்படி ஈஸியா செய்யலாம்ங்கறத பத்தி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசா பார்க்கறீங்கன்னா நீங்க மறக்காம Subscribe பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல காட்டும். இப்போ நான் வந்து 1 கப் பாஸ்மதி அரிசி எடுத்துர்க்கேன். இத வந்து டைரக்டாவே நான் வேக வைக்க போறேன். விசில் போடல. தண்ணி நல்ல சூடான பிறகு அரிசி அதோட சேர்த்துக்கலாம். இத வந்து ஒரு 15 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா கொதிக்க வச்சிரலாம். சாதம் கொதிச்ச பிறகு 2 டீஸ்பூன் எண்ணெய் இதோட சேர்த்துக்கோங்க. அப்பதான் நமக்கு வந்து சாதம் குழையாம உதிரியா நமக்கு கிடைக்கும். சாதம் வந்து வெந்துக்கிட்டு இருக்கும்போது அதிகமா கிண்டி கொடுக்காதீங்க. இல்லனா ரைஸ் வந்து உடைஞ்சிரும். சாதம் வந்து டைரக்டா வேக வைக்காம குக்கர்ல வேக வச்சு எடுக்கனால எடுத்துக்கலாம். குக்கரில் நீங்கள் வேக வச்சாலும் அதே மாதிரி 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றியே வேக வச்சு எடுங்க. அப்போ தான் நமக்கு உதிரியாக கிடைக்கும். பூண்டு மஷ்ரூம் இந்த ரெண்டையும் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ சாதம் நல்லா வெந்துடுச்சு. இதை வந்து வடித்து எடுத்துக்கலாம். சாதம் வடித்து எடுத்த பிறகு ஒரு 10 நிமிஷம் ஒரு பிளேட்டில் போட்டு நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஒரு கடாயில 3 டேபிள் ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இது கூட பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு வந்து நல்லா சின்னதா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் 2 பச்சை மிளகாய் நீளமா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் இதோட சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். பூண்டு லேசாக பொன்னிறமா வந்த பிறகு மஷ்ரூம் வந்து அது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கலாம். இதை வந்து ஒரு 5 நிமிஷம் கிளறி விட்டுக்கலாம். நம்ம வந்து மஷ்ரூமை வந்து நல்லா வதக்கும் போது அதுலேருந்து தண்ணி பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருந்த ரைஸை வந்து இதோட சேர்த்துக்கலாம். மஷ்ரூமில் உள்ள தண்ணி வந்து வத்துறதுக்கு முன்னாடியே ரைஸை வந்து அதில் சேர்க்கும்போது நல்ல டேஸ்ட் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு வந்து மிளகுத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மஷ்ரூம் எல்லாமே ரைஸோட கோட்டிங் ஆகிற மாதிரி நல்லா கிளறி விட்டு எடுத்துக்கலாம். ஃபைனலாக இது கூட 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இந்த டிஷ் வந்து ரொம்ப சீக்கிரமாக ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். இந்த டிஷ் வந்து கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் Subscribe பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். நான் மறுபடியும் வேறு ஒரு டிஷ்ஷில் மீட் பண்ணுறேன். வீடியோ இது வரைக்கும் வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.